வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பீன்ஸ்பெரின் அண்ட் இது உங்களோட பீன்ஸ்பெரின் சேனல். ஆமாம், இந்த சேனலில் வேறு யாரா இருப்பா, நீ தானடா இருப்ப, அப்படி தானே? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி கைஸ் நான் வீடியோ வந்து போடலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு பார்த்துக்குங்க. அதனால் நான் ஃபீல் ஆகிட்டேன். ஃபீல் ஆனதில் கொஞ்சம் சோகமாகி வீடியோ போடல. ஏன் சோகமானேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்கங்க. அட்வைஸ் பண்ணிட்டாங்க. சொந்தக்காரங்களே இப்படி தான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இருந்தே ஒரு எப்படி சொல்ல, ஒரு இது, அதாவது என்னை வந்து வீட்டில் கண்டுக்கிடவே இல்லை. நான் வந்து ஒரு மனுஷனாகவே தெரியலை. நார்மலாக ஏதாவது திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. பியூர் பிளிஸ். என்னை வந்து கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி ஓகேயா? அது ஒன்று நடந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் எனக்கே அட்வைஸ் பிடிக்காது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்படி அது சரியாக வரும்னு தோணலை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒன்றே ஒன்று, எவனுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க ப்ளீஸ். அட்வைஸை வச்சு ஒருயும் பிடுங்க முடியாது. ஓகேவா? அட்வைஸை வச்சு ஒருவும் பிடுங்க முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுங்க. இந்த வாயை திறந்த அட்வைஸுன்னு எவனும் வந்துடாதீங்க. எனக்கு வந்து அது நார்மலி எல்லாருக்குமே இருக்கிறது தான். சரியா? இந்த வாயை திறந்துட்டு வாய் இருக்குன்னு தூக்கிட்டு எல்லாவனும் வருவான் சுற்றிக்கிட்டு, எனக்கு வாய் இருக்கு நான் அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணுறதுன்னா அது வந்து உதவி அப்படின்றது வந்து தேவை அறிஞ்சு பண்ணணும். தேவையில்லாமல் பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது, ஓத்திரம் பண்ணக்கூடாது. சரியா? அவ்வளோதான் என் அட்வைஸு. இதை கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. அவ்வளோதான். அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் எனக்கு நேற்றுக்கு. சரி, அது கிடக்கு. நம்ம இன்னைக்குள்ள கதையை பேசுவோம். இன்றைக்கி வந்து அதான் சொன்னேன்ல, ரொம்ப அமைதியாக இருக்குது. காலையிலேருந்து ஒன்றுமே சொல்லலை எங்கள் வீட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். புயலுக்கு முன் அமைதியுமாங்கள்ல, அந்த அந்த இதுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? அப்புறம் என்னடா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தியா, அதை முடிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குறீங்க. முடிச்சிட்டேன். அதை வந்து இன்னும் அப்லோட் பண்ணல, அவ்வளோதான். நேற்றைக்கு கொஞ்சம் சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் இன்னொரு கேமில் நான் கொஞ்சம் சீரியஸாக விளையாண்டுட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதையும் போடுறேன். வந்து அப்படி இருந்ததுனால கொஞ்சம் டைம் இதாகிட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இறச்சி எடுத்துருவாங்க. நல்லா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு பார்த்து எல்லோரும் வேலைக்கு போங்க. டாட்டா பாய்.